ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மாத ராசி பலன்களோட வரிசையில மகர ராசிக்கு ஜூன் மாதம் 2025 ஜூன் மாதம் என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு வரைக்கும் பார்த்தாச்சுது. இன்றைக்கு இந்த பதிவுல மகர ராசிக்கு ஜூன் மாதம் 2025 என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல குருவின் வீட்டுல சனி இருக்கிறார். 4இல் சுக்கிரன், 5இல் சூரியன் புதன், 6இல் குரு, 7இல் நீச்சமடைந்து செவ்வாய் இருக்கிறார், 8இல் கேது இருக்கிறார். இதுதான் ஜூன் மாதம் 2025 மகர ராசிக்கான கிரக நிலைகள். இது போன்ற ஒரு சூழல்ல ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு புதன் தன்னுடைய வீட்டில் தானே வந்து குருவோடு சேர்ந்து அமர்கிறார் 6ஆம் இடத்தில். 6ஆம் தேதிக்கு பிறகு நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு 8ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் செவ்வாய். ஜூன் மாதம் நடுப்பகுதியில தோராயமாக 15ஆம் தேதி அளவில் சூரியன் இடப்பெயர்ச்சியாகி குருவோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார். இது போன்ற அமைப்புகள் தான் ஜூன் மாதம் மகர ராசிக்கு கிரக நிலைகள். என்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கிற இந்த ராகு 2ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்களில் சில கெடுதல்களை தருவதற்காக முயற்சிப்பார். ஆனால் முடியாமல் தோற்று போவார். குருவின் பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுகிற போது உங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடு நன்மையாக வலுவடையும். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வருமானம், உங்களுடைய இன்கம், தாட் ப்ராசஸ், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாமே 2ஆம் இடம். 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது வருமானத்துக்கு தங்கு தடை இருக்காது. ராகு 2ஆம் இடத்துல இருந்து வருமானத்துக்கு சில தங்கு தடைகளை தருவதற்கு முயற்சி செய்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் ராகு வாளை சுருட்டி கொண்டு இருக்க வேண்டியதுதான். அதனால 2ஆம் இடத்துல குருவின் பார்வை விழுகிற போது நல்ல குடும்ப ஒற்றுமை இருக்கும், வருமானத்துக்கு குறைவு இருக்காது, உங்களுடைய வார்த்தைகள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நல்லாக ஈடுபடும். அதாவது உங்களுடைய வார்த்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேச்சில் சற்று நிதானம் தேவை. அது மட்டும் இல்ல, 7.5 சனி முழுமையாக உங்களுக்கு விலகி விட்டது. சனி 3ஆம் இடத்துல குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். என்ன இருந்தாலும் அவர் உங்களுக்கு ராசிநாதன். அது மட்டும் இல்ல, உங்களுடைய தனாதிபதி 3ஆம் வீட்டுல சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது இயற்கை பாவர்கள், லக்ன அசுபர்கள், இது போன்ற அசுபர்களுக்கு 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபஜய ஸ்தானங்கள் அற்புதமான இடம். அதுவும் குருவின் வீட்டில் இருக்கிற சனி தன்னால் முடிந்த எல்லா நன்மைகளையும் செய்வார். மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி அமர்வது உண்மையிலேயே ஜூன் மாதம் நல்ல பாக்கியமான மாதம் என்பதை உண்மையிலேயே உணர்த்துகிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய கம்யூனிகேஷன், அதாவது இசை, எழுத்து, கவிதை போன்ற நுண் கலைகளில் ஆர்வம் பிறக்கும். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் என்றது சிறு தூர பயணங்களையும் குறிக்கும். 3ஆம் இடம் என்றது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் என்றது தைரியம், வீரியம், பராக்கிரமம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். அதாவது 3ஆம் இடத்துல சனியின் இருப்பு உங்களுக்கு எல்லா முயற்சிகளையும் நன்மைகளாக மாற்றி தருவதற்காக சனியே அத்தனை வேலைகளையும் செய்வார். சனி 3ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுடைய ராசிநாதனாக, அதாவது உங்களுடைய 2ஆம் அதிபதியாக, தனாதிபதியாக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி 7.5 சனி முழுமையாக விடுபட்ட நிலையில் சனி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது எல்லா வகைகளிலும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளைத்தான் கொண்டு வரும். இளைய சகோதரங்களோட உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகளை சனி பகவானே செய்து தருவார். 3ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது, குருவின் வீட்டில் சனி இருப்பதா. இந்த சூட்சமத்தை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். 7.5 சனி முழுமையாக விலகிவிட்டது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் சுபர்களுக்கு அப்படி ஒன்றும் நல்ல இடம் இல்லை. அதாவது 4ஆம் இடத்துல அசுபர்கள் இருக்கலாம், இயற்கை பாவர்கள் இருக்கலாம். சனி, செவ்வாய், ராகு போன்றவர்கள் 4ஆம் இடத்துல இருக்கலாம். 4ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் வந்து அமர்வது அப்படி ஒன்றும் சிறந்த பலன் இல்லை என்று சொன்னாலும் அவர் தன் வீட்டை தானே பார்க்கிறார், துலாம் வீட்டை தானே பார்க்கிறதுனால தொழில் விஷயமாக முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் இல்ல, குருவும் பார்க்கிறார் 4ஆம் வீட்டை, அதாவது 10ஆம் வீட்டை 4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரனும் பார்க்கிறார், 10ஆம் வீட்டை 6ஆம் இடத்தில் இருக்கிற குருவும் பார்க்கிறார். தொழில் அமைப்பு அட்டகாசமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து சென்று அமர்ந்து விடுவார்கள் இருவரும். ஜூன் மாதம் நடுப்பகுதியில சூரியனும், ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே புதனும் சென்று குருவோடு சென்று 6ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார்கள். உண்மையில சொல்றேன், மகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம்
சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னு சொன்னா நல்ல வேலை கிடைக்கும். அதாவது சிவராஜ யோகத்துல குரு இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்ல சூரியன் கொஞ்சம் சுபத்துவமாக வலுத்து 6ஆம் இடம் சுபத்துவமாக வலுத்து இருப்பதனாலையும், ஆறாம் அதிபதி ஸ்தான பலத்தோடு குருவின் தொடர்பில் இருக்கிறதுனாலையும் நல்ல வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 6ஆம் இடத்துல நிக்கிற சூரியன் 10ஆம் இடம், அதாவது 6ஆம் இடத்துல நிற்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மட்டும் இல்ல 4ஆம் இடத்துல நிக்கிற சுக்கிரனுமே 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடு வலுவடைகிற போது உங்களுடைய ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், பட்டம், பதவி இது போன்ற அமைப்புகளை கொடுக்க, உங்களுடைய அதிகாரம், ஆளுமை இது எல்லாமே 10ஆம் இடம். 10ஆம் இடம் மாபெரும் 2 சுபர்களின் பார்வைக்கு உட்பட்டு சுபத்துவமாக இருக்கிற போது உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம் இது போன்ற அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல தொழிலால நல்ல வருமானம் வரும், நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோட கிடைச்சு நல்ல வருமானம் வரும். 2ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகளில் எந்த சிக்கல்களும் இல்லை. இப்ப இதுல ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதாவது 7ஆம் இடத்துல நிக்கிற செவ்வாய், நீச்ச செவ்வாய் 8ஆம் இடத்தில் சென்று அமரப் போகிறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வது மட்டும்தான் சற்று கெடுபலன்களாக இருக்குது. இந்த சூட்சுமத்தை சரியாக மகர ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 8இல் செவ்வாய், 2இல் ராகு, இது போன்ற கொஞ்சம் சிக்கலான சூழல்ல புதிதாக திருமணம் செய்பவர்கள் சற்று ஆலோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை பொருத்தங்கள் பார்த்து சரியான பேக்ரவுண்ட் பார்த்து தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடம், 2ஆம் இடம் அசுபர்களின் தொடர்புக்குள் வருகிற போது, குடும்பத்தை நீங்கள் உருவாக்குகிற போது எச்சரிக்கை தேவை. அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளின் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகளும் நடந்து 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிற போது திருமணம் நிகழ்ந்தால் சற்று தீய பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு மாதாந்தம் நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய இந்த மாதாந்த ராசி பலன்கள் சொல்றது தோராயமாக 35 ஒரு 50% தான் பலன் தரக்கூடியது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது, கொடுப்பனவோடு இருக்கிறதா, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், 1, 5, 9 போன்ற திரிகோண பாவங்கள் எப்படி இருக்கிறது, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இப்போது என்ன தசா புத்தி அந்தரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது முக்கியம். யோக தசாபுத்திகள் நடந்து உங்களுக்கு என்ன கொடுப்பனவு இருக்குதோ அவற்றை கோச்சார கிரகங்கள் எடுத்து தந்துவிட்டு போகும். இதுதான் அங்க இருக்கிற அந்த சூட்சமம். இப்ப 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து 2ஆம் வீட்டில் ராகு அமர்கிற போது திருமணம் செய்கிற போது சற்று எச்சரிக்கை தேவை. யோக தசாபுத்திகள் நடந்தால் நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ளலாம். அவயோக தசாபுத்திகள் நடந்தால் இது போன்ற சூழ்நிலைகளில் திருமணத்தை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நல்ல வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், கை நிறைய சம்பளத்தோட பதவி உயர்வோட நல்ல வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்துல சனி இருப்பது அற்புதமான விஷயம். அதாவது 7 சனி முழுமையாக விலகிவிட்டது. ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் தீய பலன்களாக இல்லை. 12ஆம் வீட்டையுமே குரு பார்க்கிறார். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிற போது நிம்மதியாக அக்கடான்னு சொல்லி தூங்கலாம், நிம்மதியான உறக்கம் வரும், சுப விரயங்கள் இருக்கும், கோயில் புண்ணிய காரியங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக நீங்களே மனம் வந்து செலவு செய்யலாம், அதற்கான சூழல் உருவாகும். அதாவது வெளிநாட்டுல, வெளி தேசத்துல, வெளி மாநிலத்துல, வெளியூர்ல சென்று படிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் நல்லபடியாக வெளிதேசம் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியொன்றும் தீய பலன்களாக இல்லை. திருமண விஷயத்துல மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நல்ல வேலை வாய்ப்பு, கை நிறைய சம்பளத்தோட நல்ல வருமானமும் கிடைப்பதற்கான நல்ல மாதமாகவே 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ராசி பலனை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.